என்னுடைய கவிதை புத்தகத்தை பற்றி மதிப்புரை வழங்கினீங்க, ரொம்ப மகிழ்ச்சியாக இருந்துச்சு. அதே சமயம் சமீபத்தில் நான் வெளியீடு பண்ணேன், யாரும் ஊரே யாவரும் கேளீர் சிறுகதை தொகுப்பு. நீங்கள் என்ன படிச்சுட்டேன்னு சொன்னீங்க, அதில் உங்களை மனசை தொட்ட ஒரு சிறுகதை எனக்காக வாசித்து காமிங்க, நேயர்கள்லாம் ரசிக்கட்டும், நாங்களும் ரசிக்கிறோமே. பரவாயில்ல. எனக்கு இல்லாடியட்டும் கேட்டிருக்காரு ஐயா. ஐயா, நான் ஒரு மதிப்புரை பண்ணேன்னா அந்த நுனிப்புள் பேஞ்சு மதிப்புரை பண்ணுற ஆசாமி கிடையாது. முதல் பக்கத்துலேயும் கடைசி பக்கம் வரைக்கும் படித்து நான் வாழ்த்துறதுக்கு ஏதாவது ஒற்று பிழைகளாக இருந்தால் கூட திருத்தி பட்டியல் போட்டு கொடுப்பேன். அது மாதிரி இந்த முறை யாருமே இது படித்தேன். யாதும் ஊரே யாவும் இந்த கதை படித்தேன். இதில் நீங்கள் நெஞ்ச தொட்ட கதைன்னு சொன்னீங்கல்ல, அது 78 என்ன கரெக்டாக வந்துட்டு கோலிவுட். இந்த கதை படித்தேன், கோலிவுட் கதை. உண்மையிலேயே சினிமாங்கிறது எப்படி ஒரு மாய உலகம். அது உண்மையை படிச்சுனா பிரமிச்சு போனேன். நீங்கள் நல்ல கேள்வி கேட்டீங்க, இது சொல்ல மறந்தேன் பாருங்க, இல்லைன்னா அதை மிஸ் பண்ணியிருப்பேன். அந்த கதை அது மனசில் ரொம்ப ஒரு தாக்கத்தை ஏற்படுச்சு. 3 பேர் ரூம்மேட் இருக்காங்க, 2 இளம் வட்ட பசங்க, ஒருத்தர் சீனியர் 55 வயசு. அவர் அந்த கதையில் ரொம்ப அழகாக கொண்டு போயிருக்கீங்க. அதை அவர் சொல்கிறார், டே பிள்ளைங்கள ஏந்திருக்கடா, 7 மணிக்கு மேலே ஆக போகுது அப்படின்னு அந்த பெரியவர் சொல்கிறாரு. அழுத்துக்கிட்டே ஏந்துக்கிறானுங்க. நாங்கள் சாஞ்சு கேட்டு அழைஞ்சு திரிஞ்சு படுத்துக்கிறோம் அப்படின்னு ஏந்துக்கிறாங்க ஒவ்வொருத்தரும். அதில் ஒருத்தர் கவிதை எழுதுகிற ஆசாமி, சினிமாவில் கவிஞனாகணும்னு துடிக்கிறான். ஒருத்தர் அழகான குரல் வளம் பாடணும்னு துடிக்கிறான் ஒரு பையன். இவங்கெல்லாம் 20, 25. இந்த 50 வயசு ஆசாமி மகாராஜன் பேர் மகாராஜன். பாவம், அவர் பேர் தான் மகாராஜா. அவருக்கு சினிமாவில் வரதெல்லாம் துண்டு துக்கடா வேஷம், எடுபுடி வேஷம், 10ஓட 11 பியூனு, கூட்டத்தில் சலா அடிக்கிறது. அது மாதிரி அந்த கதையில் ஒவ்வொருத்தரும் அது மாதிரி கொண்டு போயிட்டாங்க. கிளைமேக்ஸு நான் ரொம்ப ரசித்தேன். ஒவ்வொருத்தரும் அப்படியே கற்பனையில் இருக்காங்க. நான் இப்போ பெரிய பாடல் ஆசிரியராக வருவேன் அப்படின்றான். பாரு நான் எப்படி வரேன் பாரு, இப்போ என் குரல் எல்லா இடத்துலையும் கேட்கும் பாடகரா அப்படின்றான் ஒருத்தன். இவரும் சொல்கிறாரு, நானும் வருவேன்னு. இந்த பசங்கள்லாம் கேட்குறேன், ஐயா நீங்கள் எப்படி இவ்வளோ நாளாக சினிமாலே தேடுறீங்களே வாய். கிட்டத்தட்ட அந்த பசங்களோட வயசை விட ஒரு சினிமா அனுபவம் துடிக்கிறார் ஜாஸ்தி. அருமையான அவர் சொல்கிறாரு, எனக்கு அதெல்லாம் ஒன்றும் கஷ்டம் இல்லை தம்பி, ஊரில் எனக்கு அரிசி ஆளை இருக்குது, சம்சாரம் வாத்தியாரா வேலை செய்கிறா அப்படிலாம் வந்தால் விடுறாரு. அவர் சொல்கிறாரு. கடைசியில் பார்த்தா யதார்த்தமாக முடிக்கும் போது தான் தெரியுது, கிட்டத்தட்ட ஒரு 25 வருஷத்துக்கு மேலே குடும்பத்தை மதுரையில் விட்டுட்டு அவர் சென்னையில் வாய்ப்புக்காக அலையிறாரு. அவங்க அம்மா ஒரு சாதாரண பிரைவேட் ஸ்கூலில் வாத்தியாராக இருக்காங்க.